இதில் தளபதி அவர்களால் வெற்றி வேட்பாளராக கு. மாலதி என்ன பானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தளபதி அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செல்ற இடங்கள்லாம் நல்ல சிறப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் வந்து நல்ல சிறப்பான வரவேற்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வரவேற்பு அத்தனையுமே வாக்குகளாக மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எஜுகேஷன் லெவலில் 37th பிளேஸ்ல இருக்கு. நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் எஜுகேஷன் லெவலில் தமிழ்நாடு லெவலில் 37th பிளேஸ். அது வந்து நம்ம இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வரணுங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா படிப்பு தான் வந்து இப்போ இந்த இடத்துக்கு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. என்னோட குவாலிஃபிகேஷன் என்னால் பண்ண முடியும். எனக்கு வந்து ஒரு குவாலிஃபைடு இருக்குன்றதுனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதனால படிப்பின் முன்னுரிமை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதனால படிப்பளவில் இந்த கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதியை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு வருவது என்னோட முதன்மையான கருத்தா இருக்கு. 170 பூத்தை நான் பார்த்த அளவுக்கு 1 லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல நான் வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி வாக்காளர் பெருமக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆகவே மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 17 மசூதிகள் இருக்கு. அது மாதிரி தேவாலயங்கள் எல்லாத்துலயுமே நான் பர்டிகுலராகவே சொல்லுவேன். நான் பெதஸ்தான் ஒரு சர்ச் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் பிரசங்கமே பண்ணாங்க. தென் ஒன் வந்து ஓப்பன் ஒரு சர்ச்சுன்னு ஒன்று இருக்கு. அதுலயும் வந்து நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணி இந்த பொண்ணுக்கு தான் பானச்சின்னத்துக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மேல் நாரிப்பனூர் கிராமம் அந்த வில்லேஜ்லயும் அந்த பாதிரியார் வந்து நல்ல அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிங்க. என்ன பர்டிகுலர் சொல்லலை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அது நம்ம தான். ஆக என்ன நானே நினச்சிக்கிட்டேன் நம்ம தான் அப்படின்ற. அதனால மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி பாதிரியார் வந்து நேற்று சண்டே வந்து மாசில் வந்து பிரசங்கத்தில் பண்ணாங்க. ஆக அனைத்து தரப்பான மக்களும் அனைத்து தரமான சமுதாய மக்களும் நிறைய வரவேற்பு கொடுத்தாங்க. யாரும் என்னை ஒமிட் பண்ணலை. நல்ல குவாலிஃபைட் பர்சன், நல்ல ஒரு வேட்பாளர், ஒரு எளிமையான வேட்பாளர், அத்தனை பேருமே என்னை யாருமே ஒமிட் பண்ணாரு. புன்முறுவலோடு ரொம்ப ஆரவாரமான அதாவது எந்த பகுதிக்கு போனாலும் இந்த பகுதி தான் அப்படி இருக்கு, அந்த பகுதி தான் அப்படி டெய்லி வந்து எனக்கு வந்து நல்ல பெரிய லெவலில் தான் வந்து எனக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. வரவேற்புக்கு ஏற்பாடு செய்த அனைத்து ஒன்றுக்கு திமுக ஒன்றிய செயலாளர்கள், கூட்டணி கட்சியோட ஒன்று செயலாளர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். அனைவரும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. என்னை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அது என்னவோ தெரியல, மக்கள் என்னை பார்த்ததுமே யாரும் இல்லை எல்லாருமே கட்டி பிடிச்சிதான் ஒரு டிஸ்டன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன இல்லை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா அனைத்து மக்களுமே கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே ஆறு தழுவி தான் என்னை வந்து அவங்க வரவேற்றிருக்காங்க. நான் புதுமுகம்னு நினைக்கல. ஏன்னா ஆல்ரெடி இன்னார் பொண்ணு இன்னாரோட ரிலேட்டிவ்னு கூட தெரிஞ்சுக்கிறேன். தலைவர் வந்து 43 வருஷமா இந்த அரசியல், எனக்கு 46 வயசு ஆகுது. தலைவர் 43 ஆண்டு காலமா அரசியல் வாழ்க்கையில இருக்காரு. அப்ப அந்த முகம் எனக்கு இருக்கு. திருமாவளோட அக்கா பொண்ணுங்கிற முகம் இருக்கு. அதனால ஒரு சீக்கிரம் வந்து நான் சீக்கிரம் ரீச் ஆயிட்டேன் மக்கள்கிட்ட. அதுதான் நான் புது வேட்பாளர்னு யாரையும் இது பண்ணல. அந்த ஒரு முகமே எனக்கு போதும். மேலும் தளபதி அவர்கள் சொன்னாங்க, என் சகோதரி மகன் சொல்லியிருக்காங்க. ஐயா ஏவாவிலால் என் மூத்த பொண்ணுன்னே சொல்லிட்டாங்க. அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் என் சகோதரின்னு சொல்லிட்டாங்க. இதை விட என்ன ஒரு முகம் வேணும் எனக்கு? இந்த 3 முகமே எனக்கு போதும். அதுதான் எனக்கு